ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ். உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். தொலைந்தே நெடி உன்னில் நான், எபிசோட் 13. தான் சொல்லப்போவது இவளை வருத்துமா என்றெல்லாம் துருவன் துளிக்கூட எண்ணவில்லை. அவளின் முகத்தை பார்த்தவனுக்கு ஏனோ முடிந்த அளவு இவகிட்ட ஹார்ஸா பேசாம சொல்லணும் என்று எண்ணியவன் அதை செயலாற்ற, நீ சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனால் நீ சொன்னதெல்லாம் நம்ம 2 பேராலையும் மறுக்க முடியாத உண்மை. எனக்கு உன் மேலே காதலோ விருப்பமோ அன்பு எதுவும் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு கொஞ்சம் நிம்மதி தான். இன்ஃபேக்ட் அதை நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சேன். எனக்கு கல்யாணத்து மேலெல்லாம் பெரிய மதிப்போ விருப்பமோ இருந்தது கிடையாது. இனிமே இருக்கிறதுக்கும் நோ சான்ஸ் என விரக்தியாக கூறினான் துருவன். ஆனால் என்னோட குடும்பத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவங்களுக்காகத்தான் நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால் இது எல்லாம் அவங்களுக்கு தெரியாத மாதிரி நாம் நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீயும் உன் குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினப்ப. ஸோ இனிமேல் நம்ம 2 பேரும் மற்றவங்க முன்னாடி கணவன் மனைவியாக தெரிஞ்சாலும் இந்த ரூமில் மட்டுமில்லை, நம்ம 2 பேருக்கும் நீ யாரோ நான் யாரோ தான். இதை புரிஞ்சு இனிமேல் நீ என்கிட்ட நடந்துப்பேன்னு நான் நினைக்கிறேன் என கணவனின் பேச்சை கேட்ட நிகழ்வுக்கு தான் சொன்னதை தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வரும்போது எனக்கு ஏன் மனசு இப்படி வலிக்குது என மனதுடன் போராடிய நிகழ்வின் கண்கள் தன்னை அறியாமலேயே சிறிது கலங்க, அதை கணவன் பாராமல் மறைக்க எண்ணியவள் தலை குனிந்து கணவனின் பேச்சை கவனித்தாள். உன்னோட எந்த விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன். அதே போல் என்னோட பிரைவேசியில் நீ எப்போதும் மனைவி என்ற உரிமையில் மூக்க நுழைக்கக்கூடாது. இந்த சினிமாவில் வர்ற மாதிரி என்னை மாற்றவோ இல்லை நான் கட்டிய மஞ்சள் கயிறு மேஜிக் என்னை மாற்றிடும்னு நினச்சி பகல் கனவு கண்டுக்கிட்டு என்கிட்ட நெருங்க நீ முயற்சி பண்ண மாட்டேன்னு நான் எதிர்பார்க்குறேன். மீறி ஏதாவது கொஞ்சம் அப்புறம் நீ வாழ்க்கையில் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத வேதனையை அனுபவிப்ப. இது என்னோட ரெக்வெஸ்ட் இல்லை என்ற உருமலை அவனின் எச்சரிக்கையை பறைசாற்றியது. அதில் கண்கள் நிமிர அவனை கண்டு அஞ்சினாள். என்ன வாழ்க்கடா இது என மனதில் நொந்தாலும் இவங்க பேச்சில் இருந்தே தெரியுது நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. இன்னும் கொஞ்ச நாள் தானே நிகழ், அது வரைக்கும் இவங்க கிட்ட இருந்து ஒதுங்கியிரு. அப்புறம் இவங்களால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது என தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள் நிகழ். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கே இருக்கிற வரைக்கும் நான் உங்களை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பேன் என கணவனால் உண்டான மனக்காயத்தை வெளிப்படுத்தாமல் உறுதியளித்தாள். ஓகே டன், நீ அந்த சைடு இருக்கிற ரூமில் படுத்துக்க என்றபடி எழுந்து குளியல் அறைக்கு சென்றவனின் பேச்சில் பேய் அறைந்தது போல் சிலையாக நின்றாள். துருவன் நைட் ட்ரெஸ் மாற்றி திரும்பி வந்தான். என்ன இவ இன்னும் போகாம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா என நினைத்து, இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என அதிகாரமாக கேட்க, அதில் சுய உணர்வுக்கு வந்தவள் எதை பற்றியும் நினைக்க முடியாமல் இதோ கிளம்பிட்டேன் என்றபடி அவன் காட்டிய ரூமுக்கு நடையும் ஓட்டமுமாக ஓடி கதவை தாளிட்டாள். இவ எதுக்கு இப்படி ஓடுறா என நினைத்தாலும் அதை கேட்க மனமும் உடலும் ஒத்துழைக்காததால் கார் ஓட்டி வந்த அசதி அவனை தாக்க, அதில் கட்டிலில் படுத்தவன் ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றான் துருவன். நள்ளிரவில் ஏதோ ஒரு உணர்வில் தூங்க முடியாமல் முழித்தவனுக்கு ஏன் என்று புரியாமல் மனது அழுத்த, எழுந்து அமர்ந்தவன் மனைவியின் அறையில் லைட் இன்னும் எரிந்து கொண்டிருப்பதை கவனித்து, லைட் ஆஃப் பண்ணாமலே தூங்கிட்டாளா என்ற எண்ணத்துடன் அவளின் அறை விளக்கை அணைக்க எண்ணி அறைக்கதவை திறந்து உள்ளே போனவன் மனைவி சுருண்டு சுவற்றில் ஒட்டியபடி தரையில் படுத்திருந்த தோற்றத்தை கண்டு பதறி அவளிடம் ஓடினான் துருவன். நிகழ்வுக்கு சின்ன வயசுல இருந்தே தனியாக படுத்து பழக்கமில்லை. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இருட்டுனாவே ரொம்ப பயம். அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே அவள் அம்மாவை அணைத்து தூங்கியவளுக்கு சத்தியமாக தெரியாது இப்படி தனியாக தூங்கும் நிலைமை தனக்கு ஒரு நாள் வரும் என்று. ஒருவேளை தெரிந்திருந்தால் அதற்கு பழகியிருப்பாளோ என்னமோ நிகழ். துருவன் அதட்டியவுடன் அறைக்கு வந்தவனுக்கு வந்த அமைதியான இடமும் தனிமையும் தேவையில்லாத பயத்தை எல்லாம் மனதில் தோற்றுவிக்க, அதை விரட்ட முடியாமல் தவித்தவளின் தவிப்பு அன்னையின் அரவணைப்புக்கும் தந்தையின் பாதுகாப்புக்கும் அவளை ஏங்க வைத்தது. பெற்றவர்களை நினைத்தவுடன் அவர்களின் பிரிவும் தன் நிலைமையையும் நினைத்தவளுக்கு கண்ணீர் கரை புரண்டோட கால்கள் வலுவிழக்க அப்படியே தரையில் அமர்ந்தாள் நிகழ். அந்த நிலையிலும் கணவனின் மிரட்டல் அவனிடம் உதவி கேட்கலாம் என்ற எண்ணத்தை தடுக்க ஆதரவின்றி தவிக்கும் குழந்தை போல் தவித்தாள். சுவரோடு சுவராக ஒரு மூலையில் அடைக்கலமானவனின் கண்களுக்கு எதிர் சுவற்றில் வெளிச்சத்தின் பிரதிபலிப்பாக தெரிந்த அவனது பிம்பங்களும் பேய்களாகவும் பிசாசுகளாகவும் தெரிந்து அச்சுறுத்தியது. அதற்கு மேல் முடியாமல் கண்களை இறுக மூடி அப்படியே சரிந்து தரையில் படுத்தவள் உடலை குறுக்கி கடவுளிடமும் பெற்றவர்களிடமும் தன்னை காப்பாற்றும்படி மன்றாடி கொண்டிருந்தாள். கணவன் வந்தவுடன் எதிலிருந்தோ தப்பித்த உணர்வை அடைந்த நிகழ்
அவனை அணைத்து கொண்டு கதறினாள். நிகழ்வை பார்த்து பதறி அருகில் சென்ற துருவன் அவளை தூக்கி எழுப்பி அமர வைத்தவனுக்கு மனைவியின் அணைப்பு அவனது மனது பிசைய அதன் காரணம் அறிய எண்ணினான். என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க என அழுத்தமாக கேட்க, துருவன் தன்னை பிரித்து எடுத்ததிலேயே கொஞ்சம் தெளிந்த நிகழ் தான் செய்த செயலை நினைத்து வெட்கியவள் அவனின் அடுத்த கேள்வியில், நாம உண்மையை சொன்னா இவங்க நம்புவாங்களா? இல்லை இவங்களை நெருங்க ட்ரை பண்ணுறேன்னு நினச்சி ஏதாவது என்னை பற்றி கேவலமா ஏதாவது சொல்லிடுவாங்களா என்ற நினைவே அவளை கணவனிடம் வாய் திறக்க முடியாமல் தடுத்து அவன் முன் தலை தாழ்ந்து கூனி குறுகச் செய்தது. மனைவியின் மௌனமும் மற்றும் அவளின் பாராமுகம் துருவனை ஆத்திரம் கொள்ளச் செய்தது. ஏய் இங்கே பாரு என அவளின் முகத்தை நிமிர்த்தியவன், எனக்கு ஏற்கனவே பொறுமை ரொம்ப கம்மி, அதனால் கேட்கும்போதே ஒழுங்கா சொல்லு, இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என நிமிர்த்தி மிரட்டினான். கணவனின் பேச்சில் உடல் முழுவதும் சிறிது நேரத்திற்கு முன் அவளை விட்டு சென்ற பயம் பல மடங்காக தொற்றிக்கொள்ள, அதில் அவளின் தளிர்மேனி நடுங்க, அவனின் கையால் அதை உணர்ந்தவன் அவளின் முகத்தில் இருந்த கையை எடுத்து, வாயை திறந்து சொல்லுடி, ஏன் இப்படி இருக்க என காரணம் அறிய வேண்டும் என்ற பிடிவாதத்தில் குரலை சற்று உயர்த்தி கேட்டான் துருவன். தான் பதில் சொல்லாமல் கணவன் தன்னை விடமாட்டான் என்பதை அறிந்து கொண்ட நிகழ், அது வந்து என வார்த்தைகளை மென்று விழுங்கி இழுக்க, சொல்லு என்பது போல் பார்த்தவனின் தோற்றமே அவனின் பொறுமை எல்லையை கடந்து கொண்டு இருப்பதை உணர்த்தியது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருட்டுனா பயம், நான் இதுவரை தனியாக படுத்ததே இல்லை, அதான் கொஞ்சம் பயந்துட்டேன் என்றபடி தேம்பிய மனைவியை உற்று பார்த்த துருவனுக்கு அவளின் குழந்தைத்தனமான தேம்பலும் சுவரோடு சுவராக பயத்தில் ஒட்டிய தோற்றமும் அவளின் பேச்சில் உள்ள உண்மையை அவனுக்கு உணர்த்தியது. அவளின் இந்த நிலைக்கு தானும் ஒரு காரணமா என்ற கேள்வி மனதில் தோன்றி மனதை அழுத்த, அவளை முதலில் இதிலிருந்து மீட்க எண்ணியவன் எழுந்து நின்று அவ எழ கை கொடுத்தான். கணவனின் செயலில் அர்த்தம் புரிந்து தயக்கத்துடன் அவனின் கையை பற்றி எழுந்தவளுக்கு ரொம்ப நேரம் ஒரே வாக்கில் படுத்ததால் கால் மரத்து நிற்க முடியாமல் தள்ளாட, அவளின் தடுமாற்றத்தை பார்த்து உதவ வந்த துருவனை தடுத்து நிறுத்தினாள் நிகழ். இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை என்றபடி சுவற்றை பிடித்து காலை ஊன்ற முயன்று தள்ளாடி கொண்டிருந்தவளின் முயற்சியை கண்டவன் தான் தப்பா நினைத்துவிடக் கூடாது என்பதால் தான் தன் மனைவி இவ்வாறு சிரமப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்ட துருவன் அவள் எதிர்பாராத நேரத்தில் அவளின் ஒரு கையை எடுத்து சற்று குனிந்து தோளில் தாங்கி சுற்றி கொண்டவன் அவளை பக்கவாட்டில் அணைத்தபடி, என்னை பிடிச்சுக்கிட்டு நடந்து வா என கூறினான். கணவனின் உடல் தீண்டல் கொடுத்த கூச்சத்தில் நெளிந்தபடி அவனிடமிருந்து கையையும் உடலில் பிரித்து எடுக்க முயற்சித்தபடி, இல்லை நானே நடப்பேன், நீங்க சிரமப்பட வேண்டாம் என நிகழ் மறுத்தாள். நிகழ் போன்று துருவனுக்கும் எந்தவித உணர்வு தீண்டலும் உண்டாகவில்லை. தன்னால் ஒருத்தி கஷ்டப்பட விரும்பாமல் தான் அவன் அவ்வாறு செய்தான். ஆனால் அவளின் விலகல் அவனின் கோபத்தை கிளப்பியது. இப்போ எதுக்கு ஓவரா சீன் போடுற? இப்போ ஒழுங்கா என்னை பிடிச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்து வரியா, இல்லை உன்னை தூக்கிட்டு போகவா என அடிக்குரலில் சீறினான் துருவன். கணவனின் பேச்சில் அவன் சொன்னதை செய்வான் என்பதை புரிந்த நிகழ் தானாகவே அவளை ஒட்டி கொண்டு போகலாம் என தலையசைத்தாள். நிகழை கைத்தாங்களாக அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தவன், கொஞ்சம் காலுக்கு அசைவு கொடு, கொஞ்ச நேரத்தில் கால் சரியாகிவிடும் என்றவுடன் காலை ஆட்டிக்கொண்டு இருந்தாள். அது சரியானவுடன் கணவனை பார்த்தாள். மனைவியின் பார்வையின் அர்த்தத்தை கண்டு கொண்ட துருவன், நீ இந்த பக்கம் படுத்துக்கோ, எனக்கு சோஃபாலெல்லாம் படுத்து பழக்கம் இல்லை, அதனால் நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன் என்றபடி மனைவியின் பதிலுக்காக அவளை பார்த்தான். மறுத்து பேச எண்ணினாலும் வேறு வழி இல்லை என்பது மண்டைக்கு புரிந்தாலும் கணவனே ஆனாலும் பிடிக்காத ஆடவனின் அருகில் தூங்க மனம் ஒவ்வாததால் நிகழ் அமைதி காத்தாள். இங்கே பாரு, ஏற்கனவே லேட் நைட் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும், நான் நிஜமாவே ரொம்ப டயர்டாக இருக்கேன், அதனால் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் படுக்கிறியா, நான் உன்னை எதுவும் செஞ்சிட மாட்டேன் என்றான் கோபமாக. இல்லை அதுக்கு இல்லை என அவசரமாக தலையசைத்து மறுத்தவளின் செயலில் சற்று இதமாக உணர்ந்தான். அப்புறம் என்ன, படு என்றான். தான் அணிந்திருந்த சேலையை குனிந்து பார்த்தவள், இதோடையா என எண்ணியவளின் எண்ணத்தை அவளின் பார்வையை கண்டு உணர்ந்த துருவன், நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து படு என்றான். அங்கிருந்து சென்றவள் ஏற்கனவே அவளுடைய உடைமைகள் அங்கு இருந்ததால் அதை எடுத்து குளியல் அறைக்குள் சென்று உடைமாற்றி வந்தவள் கழுத்தில் உறுத்தி கொண்டிருந்த நகைகளை கழட்டி நகைப்பெட்டியில் வைத்துவிட்டு தூங்க வந்தாள் நிகழ். கணவன் இன்னும் முழித்து கொண்டு இருப்பதை கண்டு, நீங்க இன்னும் தூங்கலையா, சீக்கிரம் தூங்குங்க, டைம் ஆகலை என சாதாரணமாக கேட்டாள். எனக்கு இது தேவைதான் என நினைத்த துருவன், நீ முதல்ல தூங்கு, அப்புறம் எனக்கு அது நான் பயம் இது நான் பயம்னு என் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கா என கூறியவனின் பேச்சை கேட்டு நிகழ், இவங்க கிண்டலா சொல்கிறாங்களா இல்லை எரிச்சலா சொல்கிறாங்களா என சற்று குழம்பினாள். எப்படி சொன்னால் என்ன நிகழ், அவங்க சொல்கிறதும் சரிதானே என்று நினைத்தவள்
கணவனின் பேச்சில் உள்ள உண்மையில் சிறிது வெட்கி அசடு வலிய சிரித்தவள் கட்டிலில் ஒரு முனைக்கு சென்று நுனியில் படுத்துக்கொண்டு பெட்ஷீட்டை தலைவரை போர்த்தி உள்ளே இருந்து, என்னங்க, நான் தூங்கிட்டேன், நீங்க தூங்குங்க என்ற மனைவியின் சிறு பிள்ளைத்தனத்தில் புன்னகைத்த துருவன் படுக்கையில் கண்மூட எந்தவித மன உளைச்சலும் இன்றி ஒரு நிம்மதியான தூக்கத்திற்கு சென்றான். லைட் வெளிச்சம் மறைந்தவுடன் முகத்திலிருந்து பெட்ஷீட்டை விலக்கியவள் கணவனின் அருகாமையில் இதயம் தாறுமாறாக துடிப்பதைக் கண்டு, எதனால் என புரியாதவள் அவங்க மேலே இருக்கிற பயத்தினால் இருக்கும் என சமாதானப்படுத்தியபடி தூங்க முயற்சிக்க, எப்பொழுது தூங்கினோம் என்பது அறியாமலேயே ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றாள் நிகழ். ஆழ்ந்த தூக்கத்தில் திரும்பி படுக்க முயன்ற துருவன் திரும்ப முடியாமல் ஏதோ தன்மீது அழுத்துவது போல் உணர்ந்து, என்னவாக இருக்கும் என்ற குழப்பத்துடன் கண்களை திறந்து பார்த்தவன் தன் வாழ்க்கையில் இதுவரை காணாத ஒரு காலை பொழுதைக் கண்டு அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றான் என்றால் அது பொய்யில்லை. காலையில் யாருக்கும் எழுந்தவுடன் கடந்த காலமோ இல்லை வருங்காலமோ நினைவில் வருவதில்லை. எழும்போது தாங்கள் காணும் காட்சியிலிருந்துதான் அவர்களின் அந்த நாள் துவங்கும். சிறிது நேரத்தில் பின்தான் மற்ற அனைத்தும் அவர்களின் நினைவுக்கு வரும். அதுபோலதான் துருவனுக்கும். தூக்க கலக்கத்தில் புரண்டு படுக்க முடியாமல் கண்விழித்தவனுக்கு, தன் மார்பில் முகம் புதைத்து தன்னை ஒட்டிக்கொண்டு தூங்கும் மனைவியின் பால் முகத்தை பார்த்தவனுக்கு எதை பற்றியும் சிந்திக்க முடியாமல் மனதில் ஒருவித இதம் பரவியது. பார்வை மட்டும் மனைவியை விட்டு அகற்றாமல் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் முகத்தை சிறிது மறைத்திருந்த முடியை அகற்றும்படி கைகள் பரபரக்க, அதை அடக்க முடியாமல் தவித்தவன் வேறு வழியின்றி கைவிரல்கள் குறுகுறுக்க அதை ஒதுக்கிவிட்டான். கணவனின் அந்த சிறு தொடுகையை அந்த நிலையிலும் உணர்ந்த நிகழ் அதன் தாக்கத்தில் தலையசைத்து சினுங்கினாள். அந்த சிறு அசைவில் அதுவரை இருந்த மாய வலையில் இருந்து விடுபட்டு வெளிவந்த துருவனுக்கு தன்னை மறந்து செய்து கொண்டிருந்த செய்கை நினைவுக்கு வர, அதில் தன்னைத்தானே வெறுத்தவன் அதற்கு காரணமானவளை கண்களில் கோபத்துடன் காண, அவள் நிம்மதியாக தூங்குவது ஏனோ அவனுக்குள் இன்னும் எரிச்சலை மூட்டியது. அவளை உலுக்கி, ஏய் ஏய் எழுந்திரி என தட்டி எழுப்ப முற்பட, கணவனின் கோபமறியாத நிகழ்வோ கணவனின் தட்டலும் நிகழினிக்கு ஒரு சுகத்தை கொடுத்தது. ப்ளீஸ்மா, இன்னும் கொஞ்ச நேரம் என குஞ்சியபடி கண்களை திறக்காமல் கைகளை துளாவி பெட்ஷீட்டை இழுத்து தலையை போர்த்தி இன்னும் சுகமாக தூங்க முற்பட, மனைவியின் செயலில் ஒரு நிமிடம் அவளை ரசிக்க தூண்டிய மனதை அடக்கி சினத்தை இழுத்து பிடித்து வைத்தான். இவ இதுக்கெல்லாம் எழுந்திருக்க மாட்டா போலேயே. அவளை மறுபடியும் தொட்டு எழுப்ப விரும்பாதவன், இப்போ எப்படி எழுப்புவது, இப்படியே கீழே பிடிச்சு தள்ளிடலாமா என தாடையை தடவி யோசித்து பார்த்தவன் உடனே, வேண்டாம் வேண்டாம், இவ கீழே எசக்கு பெசக்கா விழுந்து இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் கேள்வி கேட்குற நாட்டாமைகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது என அந்த யோசனையை உடனே கைவிட்டான் துருவன். வேறு எப்படி இவளை எழுப்புவது என்றபடி சிந்தித்து கொண்டிருந்தவன் கண்களில் தண்ணீர் ஜாடி பட, முகத்தில் வெளிச்சம் பளிச்சிட, அதை கையில் எடுத்தவன் நிகழ்வின் முகத்தில் இருந்த போர்வையை மெதுவாக விலக்கி தண்ணீர் முழுவதையும் அவள் முகத்தில் கொட்ட, இரவு முழுவதும் ஓடிய ஏசியின் தாக்கத்தில் குளிர்ந்து போயிருந்த நீர் முகத்தில் படவும், அதில் மூச்சுவிட முடியாமல் திணறியபடி அடித்து பிடித்து பதறியபடி, ஐயோ அம்மா என்றபடி எழுந்து நின்று கட்டிலில் குதித்தவள் தன் எதிரில் முகத்தில் எந்தவித பிரதிபலிப்பும் காட்டாமல் அலட்சியமாக கையில் தண்ணீர் ஜக்குடன் நின்று கொண்டிருந்தவனின் தோற்றமோ இந்த செயலை செய்தவன் நான் தான் என ஒளிவு மறைவின்றி நிகழ்வுக்கு விளங்க, அதில் ஆத்திரம் தலைக்கு ஏறியது. ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து ஏன் மேலேயே தண்ணீரை ஊற்றுவீங்க என கொதித்து எழுந்தாள். என்ன கேட்க யாரும் இல்லைன்னு நினச்சிங்களா? இப்போ இருக்கு உங்களுக்கு என்றவள், அம்மா அப்பா என கத்தியபடி கட்டிலை விட்டு இறங்க முற்படும் போதே தன் கால் உணர்ந்த மென்மையில் கீழே குனிந்து பார்த்தவள், இது நம்ம வீட்டு கட்டில் இல்லையே என யோசித்தபடி நிமிர முற்படும்போது குதித்ததில் வெளிவந்து இருந்த தாலியைக் கண்டு அடுத்து கத்த முடியாமல் அதிர்ந்தவளுக்கு அப்போதுதான் தான் யார், எங்கிருக்கிறோம் என்பது புரிந்தது. எதிரில் நின்று கொண்டிருந்தவனை தான் செய்த மடத்தனத்தால் கண்கொண்டு பார்க்க முடியாமல் வெட்கியவள் மெதுவாக பம்மியபடி கட்டிலை விட்டு இறங்கி அவனிடம் சென்று தலை நிமிராமல், சாரி, ஏதோ அம்மா வீட்டில் இருக்கிற ஞாபகத்தில் என்னை இழுத்தபடி மன்னிப்பு கேட்டாள் நிகழ். கணவன் பதிலளிக்காமல் இருக்கவும் ரொம்ப கோபமாக இருக்காங்களோ என சஞ்சலப்பட்டவள், சாரிங்க, நிஜமாவே யாரோ என் மேலே திடீர்னு தண்ணி ஊற்றி என் தூக்கத்தை கெடுத்ததில் கொஞ்சம் கடுப்பாகி என சமாதானப்படுத்த எண்ணி கணவனிடம் பேசிக்கொண்டு இருந்தவளின் மூளையில் அதை செய்தவனே இவன்தான் என்ற நினைப்பு தோன்றியது. அது எப்படி? இவங்க ஏன் மேலே தண்ணி ஊற்றலாம்? இவங்க வீட்டில் தூங்குனா என்ன வேணா செய்வாங்களா என்ற கோபம் அவளை உசுப்பிவிட, சமாதானத்தை காற்றில் பறக்கவிட்டு சினத்தை கண்களில் கூட்டி தலை நிமிர்த்தி கணவனை பார்த்தவள், இப்போ எதுக்கு என்னை இப்படி தண்ணி ஊற்றி எழுப்புனீங்க? உங்கள் வீடுனா என்ன வேணா செய்வீங்களா
என கணவன் மீது குற்றப்பத்திரிகை வாசித்தாள். நிகழ் எழுந்ததிலிருந்து அவள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு செய்கையும் அவள் முகபாவனையும் கண்டு மனதில் சிரித்து கொண்டு கண்களால் ரசித்து கொண்டிருந்த துருவனுக்கு மனைவியின் கேள்வியில் அவளுடன் தூக்கத்தில் இருந்த கோலம் கண்முன் வந்தது. அதில் அதுவரை மறைந்திருந்த எரிச்சல் எல்லாம் மேலோங்க அந்த வார்த்தைகள் மூலம் மனைவியை நோக்கி கத்தினான். என்னது, எதுக்கு இப்படி எழுப்புனன்னா? நீ கும்பகர்ண தங்கச்சி மாதிரி தூங்குனா வேற எப்படி எழுப்புவாங்க என அவளை கண்டித்தான். மணி என்னன்னு தெரியுமா என கண்களால் கடிகாரத்தை காட்ட அதை கண்டவளுக்கு கணவனின் கோபம் புரிந்தது. மணி 9, ஒரு குடும்ப பொண்ணு எழுந்திருக்கிற டைமா இது என உறுத்து விழிக்க அவனின் கேள்வியில் உள்ள உண்மை தன்னை சுட அதற்கு பதிலளிக்க முடியாமல் தலையை தாழ்த்தி கொண்டாள். என்னமோ வீராப்பா பேசுன, இப்போ எங்கே போச்சு ஓ வீராப்பெல்லாம்? அப்புறம் என்ன கேட்ட? உங்கள் வீடா? அந்த நினப்பெல்லாம் உனக்கு இருக்கா? அப்போது நான் நைட்டு சொன்னது ஞாபகம் இருக்கணுமே என நக்கலாக கேட்க இவங்க என்ன சொல்ல வராங்க என குழம்பிய நிகழ் கணவனை ஏறிட்டு பார்த்தாள். என்ன, ஒன்றும் புரியலையா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? நிஜமாவே எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியலை என நிகழ் தன் நிலையை விளக்க முற்பட நிகழ் சொல்ல வருவதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் ஏதோ பாவம் சின்ன பொண்ணாச்சே பயப்படுறியேன்னு பாவப்பட்டு உன்னை என் பக்கத்தில் தான் தூங்க சொன்னேன். என் பக்கத்தில் என்பதை அவள் கண்களை ஊடுருவும் பார்வை பார்த்து மிக அழுத்தமாக சொன்னவன் ஏன் மேலே இல்லை என சொல்லி அப்பட்டமாக கண்களின் வெறுப்பை காட்டினான் துருவன். அவன் பேச்சில் அப்பட்டமாக அதிர்ச்சியை கண்களில் காட்டிய நிகழ் அவசர அவசரமாக அதை மறுக்க எண்ணி ஏதோ பேச முயன்றவளை அவள் முன் கை தூக்கி அவளின் பேச்சை தடுத்து நிறுத்தியவன் தலையை ஒருமுறை ஆட்டி இலக்காரமாக மனைவியை பார்த்தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை நெருங்க ட்ரை பண்ணுவ என கேட்டவன், என்ன யாராவது சொல்லி அனுப்புனாங்களா? இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா நான் அப்படியே உன்கிட்ட மயங்கிடுவேன்னு. இப்படி செய்ய உனக்கு உடம்பு கூசல என நாக்கில் நரம்பில்லாமல் பேசினான் துருவன். அவனின் பேச்சில் காதை பொத்தி கொண்டு போது நிறுத்துங்க, இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க என கண்களால் கெஞ்சினாள் நிகழினி. மனைவியின் கெஞ்சலில் தன் நிலையை எண்ணி தானே வெறுத்தவன் தன் மனைவி மீது தப்பில்லை என்பது தெரிந்தாலும் அவள் பக்கம் தான் ஈர்க்கப்படுவதை தடுக்க அவள் தன்னிடம் எப்பவும் நெருங்காமல் இருக்க வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் ஆரம்பத்திலேயே பேசி அவளை தன்னை வெறுத்து ஒதுக்கும்படி செய்வதுதான் 2 பேருக்கும் நல்லது என மனக்கணக்கு போட்டுத்தான் துருவன் அவ்வாறு மனைவியிடம் பேசிக்கொண்டிருந்தான். ஆனாலும் அவள் கெஞ்சல் மனதை வலிக்கச் செய்ய எங்கே அவளை பார்த்தால் தன்னையும் அறியாமல் அவளை ஆறுதல் படுத்த நெருங்கி விடுவோமோ என அஞ்சியவன் அவளை பார்க்க பிடிக்காதவன் போல் திரும்பி நின்று கொண்டான். கணவனின் முகத்திருப்பல் தன்னை கணவன் நம்பவில்லையா என்ற கேள்வியை நிகழ்வின் மனதை வாள் கொண்டு அறுக்க கணவனுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை தனக்கு இருப்பதால் சத்தியமா நீங்க சொன்ன எதுவும் உண்மை இல்லைங்க. நான் தினமும் அம்மாவை கட்டிப்பிடிச்சு தூங்கி பழகுனதுனால அது போலவே தூக்க கலக்கத்தில் உங்ககிட்ட அதுக்கு மேலே சொல்ல முடியாமல் பேச்சை முழுகினாள். நான் நேற்று சொன்னது தான் இன்னைக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களை மயக்கவோ நெருங்கவோ நான் ட்ரை பண்ண மாட்டேன். இனிமே உங்களை விட்டு விலகியே இருப்பேன். ப்ளீஸ் என்னை நம்புங்க. இனிமே இந்த மாதிரி என்னை பேசாதீங்க. சத்தியமாக என்னால் இந்த மாதிரி பேச்சையெல்லாம் தாங்க முடியலை என தன் இயலாமையை விளக்கியபடி கண்களில் நேர்வர கணவனின் ஆறுதல் வார்த்தையை எதிர்பார்த்து அவனின் முதுகை கண்களால் முற்றுகையிட்டாள் நிகழ். சிறிது நேரமாகியும் அவனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் இருப்பதால் தன்னை அவன் நம்பவில்லை என்ற உண்மை முகத்தில் அறைய அதை தாங்கிக் கொண்டு அதற்கு மேல் அங்கு நிற்க அவள் தன்மானம் இடம் கொடுக்காததால் அங்கிருந்து நகர்ந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு அழுதபடியே ஓடினாள். திரும்பி நின்றாலும் மனைவியின் கண்ணீர் பார்வை தன்னை துளைப்பதை நன்கு உணர்ந்த துருவன் அவளை அணைத்து ஆறுதல் படுத்த நினைத்த கைகளை அரும்பாடுபட்டு அடக்கியவன் இந்த மாதிரி யாரும் தன்னை கட்டிக்கொண்டு கஷ்டப்படக்கூடாது என்றுதான் நான் இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன். யார் கேட்டா? எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சொல்லணும். அவங்களுக்கு என்ன, அவங்க நினச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அவஸ்தைப்படுறது நான் தானே. இப்போ கஷ்டப்பட்டாலும் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக அவளை ஆறுதல் படுத்தவும் என்னால் முடியலை. ஒரு நாளைக்கே இந்த கூத்தா இருக்கே, இனிமேல் எப்படித்தான் இவ கூட வாழ போறேனோ என நினைத்தவன் தப்பி தவறி கூட நிகழ் கூட வாழக்கூடாது என்ற எண்ணம் ஏன் தனக்கு தோன்றவில்லை என்பதை நினைத்து பார்க்க முயலவில்லை. ஒருவேளை அதை பற்றி சிந்தித்திருந்தால் பின்னால் தன் மனைவி தன்னை குற்றவாளியாக நிற்க வைத்து கேள்வி கேட்கும் நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டானோ என்னவோ. ஆனால் அதை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரம் கொடுக்காமல் அவன் ஃபோன் அலறியது. அதை எடுத்து காதில் வைத்தவனுக்கு அடுத்து செய்ய வேண்டிய கடமைகளும் வேலைகளும் அவனை அழைப்பதால் நிகழ்வை பற்றிய சிந்தனையை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆஃபீஸ் கிளம்ப குளியல் அறைக்குள் சென்றான் துருவன். குளித்து வெளியில் வந்தவன் நிகழ்வின் நினைவு துளி கூட இல்லாமல் ஆஃபீஸுக்கு கிளம்பி கீழே சென்றான். ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த கோதை
பேரனின் வரவை உணர்ந்து படித்து கொண்டிருந்த பேப்பரை மடித்து வைத்துவிட்டு, பாப்பா துருவன் என்றவாறு அவன் கையில் இருந்த லேப்டாப் பேக்கை கண்டு, என்ன துருவன், ஆஃபீஸ் கிளம்பிட்ட போல என சாதாரணமாக கேட்க, தான் ஆஃபீஸ் கிளம்பினா கண்டிப்பாக குடும்பத்தினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். முக்கியமாக பாட்டியிடமிருந்து ஒரு வண்டி அட்வைஸ் எதிர்பார்த்து கிளம்பி வந்த துருவனுக்கு பாட்டி இப்படி சாதாரணமாக விசாரித்தவுடன் சற்று புருவம் மேலிட, என்ன இவ்வளோ கேஷுவலாக பேசுகிறாங்க என பாட்டியை ஆராய்ந்தவனுக்கு அவர் எப்பவும் போல் சாதாரணமாக இருப்பது போல் தோன்றியது. மனதில் ஒருவித நிம்மதி பரவியது. ஆமாம் பாட்டி, ஆஃபீஸில் ஏற்கனவே நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்குது. நான் போய் தான் அது எல்லாத்தையும் பார்க்கணும். அதான் கிளம்பிட்டேன் என அவர்கள் தடுத்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் சற்று விலக்கி சொன்னான் துருவன். அதுதான் கோதை. அவர் ஒன்றும் நிகழ்வை கல்யாணம் பண்ணவுடன் தன் பேரன் மாறிவிடுவான் என எதிர்பார்க்கவில்லை. காலம் அவர்கள் இருவரின் வெவ்வேறு பாதையை வாழ்க்கை என்ற பயணத்தில் சேர்த்து வைத்து ஒரே பாதையில் அவர்களை இணைக்கும் என நம்பியதால் தான் பிடிவாதமாக துருவனுக்கு நிகழ்வை கல்யாணம் செய்து வைத்தார். தம்பதிகள் இருவரும் ஒருவர் மற்றொருவரின் நிறை குறைகளை அவர்களாகவே புரிந்து கொண்டு மனம் ஒத்து வாழ வேண்டுமே தவிர யாருடைய கட்டாயத்தாலையும் வாழக்கூடாது என்ற கொள்கை கொண்டவர் என்பதால் கல்யாணம் செய்து வைத்தவுடன் என் கடமை முடிந்தது. இனிமேல் நல்லபடியாக வாழ வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று நினைத்ததால் தான் சற்று ஒதுங்கி பேரனின் வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கிறார் கோதை. துருவனின் இந்த செயலை அவர் ஏற்கனவே எதிர்பார்த்து இருந்ததால் அவரால் பேரனின் செயலை எதிர்பார்க்காமல் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது. மாமியார் மகனின் பேச்சு குரல் கேட்டு கிச்சனில் இருந்து வெளிவந்த பார்வதி அம்மாள் மகனை பார்த்து புன்னகைத்தவர். அவனின் பின் கண்களால் நிகழ்வை தேட அதை மகனிடம் கேட்க சற்று தயங்கியவர். இப்போது கேட்டால் அவன் என்ன மாதிரி நடந்து கொள்வான் என்பது தெரிந்ததால் சற்று நேரம் கழித்து கேட்க முடிவு செய்தார் பார்வதி அம்மாள். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.